திருமண பொருத்தம் பற்றி விரிவாகப் பார்ப்போம். லக்னாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறதோ அதில் கோசார குரு அல்லது ராகு வருங்காலம் திருமணம் வரும். ஆண் பெண் இருவர் ஜாதகங்களிலும் லக்னாதிபதிகள் ஒருவருக்கொருவர் பகைவராக இருந்து தங்களுக்குள் 6ஆம் 8ஆம் அதிபதிகளாக இருக்கும் பொழுது திருமணத்தை தவிர்க்கவும். உதாரணம், கும்பத்துக்கு கடகம் 6, 8, மிதுனத்துக்கு விருச்சிகம் 6, 8, சிம்மத்துக்கு மகரம் 6, 8. இதை தவிர்க்கவும். மகன் நட்சத்திர பெண்ணுக்கு சுவாதி நட்சத்திர ஆணுக்கும் பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்யலாம். பெண்ணுக்கு திருமணத்துக்கு 7ஆம் பாவம் கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசி நல்லது. 7ஆம் இடத்தை குரு அல்லது சுக்கிரன் அல்லது வளர்குறை சந்திரன் அல்லது பாவிகளோடு சேராத புதன் நோக்கினால் அப்பெண் நல்ல குணவதியாக இருப்பார். 3ஆம் ராசியில் சுபக்கிரகம் இருந்தால் கருணை மிக்கவளாகவும் குணசாலியாகவும் சுகவாழ்வு படைக்கும் பாக்கியவதியாகவும் இருப்பார். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் 1, 5, 7, 8, 9ஆம் வீடு இருந்தால் அவரை திருமணம் செய்வது கூடாது. லக்னத்தில் குரு அல்லது 6இல் புதன், 2இல் சுக்கிரன், 6இல் சூரியன், 1, 7இல் சந்திரன் இருப்பவர்களும் அழகுள்ளவர்களாக இருப்பார்கள். கடக சிம்ம லக்கினங்களுக்கு செவ்வாய் தோஷம் தராது. அதனால் செவ்வாய் தோஷம் பார்க்க தேவையில்லை. 3ஆம் 6ஆம் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றால் திருமணத்தின் பின் யோகமாகும். சுக்கிரனும் கலஸ்திரஸ்தானாதிபதியும் 6, 8, 12ஆம் அமைப்பு கூடாது. இருவர் உதய லக்கினம் ராசி சூரியன் இருக்கும் இடம் கேந்திரன் திரிகோணமாக இருந்தால் வசியமாகும். பிறந்த ஜாதகத்தில் சனி சந்திரன் சம்பந்தம் இருந்தால் திருமணம் கூடி வராது. ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் ஏதாவது ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 11ஆம் வீடு, மறுசாதகத்தின் 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 11ஆம் இடம் ஒன்றுடன் பொருந்துவது நல்லது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெறாமல் அல்லது குருவின் பார்வை பெறாமல் இருந்தால் கூடாது. 50 வயதுக்கு மேல் சுக்கிர தசை வந்தால் பிரச்சனை இல்லை. தோஷத்தை ஏற்படுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட தாரத்தை, இந்த இருதார அமைப்பை அல்லது குடும்ப பிரிவை இங்கு ஏற்படுத்தும். இது காரகோபாவ நாஸ்தி என்னும் தோஷமாகும். குரு 7ஆம் இடத்தையோ 7ஆம் அதிபதியையோ நல்ல இடத்திலிருந்து பார்த்தால் நல்ல கணவன் மனைவி வாய்ப்பார். வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். குரு 3, 6, 8, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. சனியின் பார்வை சுக்கிரனுக்கு ஏற்பட்டு அல்லது இணைந்தால் மற்றவர்பால் தீராத அன்புள்ளவராக இருப்பார். சந்திரன் சனி தொடர்பு பெண்ணின் சந்திரனை ஆணின் சனி தாக்கக்கூடாது, சேரவும் கூடாது. ஆனால் அதை குரு பார்த்தால் பாதிப்பில்லை. அப்படி இல்லாவிடில் பிரிவினையை ஏற்படுத்தும். பெண்ணின் செவ்வாய்க்கு ஆணின் சுக்கிரன் ஒரே ராசி அல்லது கேந்திரம் அல்லது திரிகோணமாக இருக்கணும். இருந்தால் இணை பிரிய மாட்டார். மகிழ்ச்சியான திருமணமா இருக்கும். இணக்க வச்சு இருக்கும். சந்திரன் இருக்கும் இடம் செவ்வாய் அல்லது சுக்கிரன் வீடாக இருவருக்கும் அமைந்தால் தீரா காதல் இருக்கும். சுக்கிரனுக்கும் குருவுக்கும் சம்பந்தம் பெறுவது, குரு அல்லது செவ்வாயை பார்ப்பது மகிழ்ச்சியான திருமணமாகும். லக்கினமும் ராசியும் ரிஷபம், கடகம், கன்னி,
விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிகள் இவைகளில் இருந்தால் இரு லக்கினங்களையும் சுவக்கிரகம் பார்த்தால் பெண் மிக்க அழகுள்ளவாக இருப்பார். 5ஆம் இடத்தில் சந்திரன் அல்லது சுக்கிரன் இருந்தாலும் பெண் அழகியாவாள். லக்கினத்தில் புதனும் சுக்கிரனும் அல்லது சந்திரனும் இருந்தால் பெண் பேரழகியா இருப்பார். 6ல் புதனும் அழகுள்ளவளாயிருப்பார். ஆணின் சந்திரன் பெண்ணின் சூரியனுக்கு திரிகோணமாக இருப்பது அல்லது ஒன்றையொன்று பார்த்துக் கொள்ளுவது அல்லது ஒன்றாக இணைவது சிறப்பான மணவாழ்வாகும். சிறந்த தம்பதிகளாவர். செவ்வாயும் சுக்கிரனும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருவர் ஜாதகத்திலும் இருக்குமானால் திருமண வாழ்வு சொர்க்கமே. ஆணின் சுக்கிரன் பெண்ணின் சூரியனுக்கு திரிகோணமாயிருந்தால் மகிழ்ச்சியாக அமைவது வாழ்க்கை. ஆணின் சூரியன் அல்லது சந்திரன் பெண்ணின் குருவிற்கு அருகில் அல்லது திரிகோணமாக அமைவதும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையாகும். பெண்ணின் 7ஆம் இடம் ஆணின் குரு அல்லது சுக்கிரனுக்கு ஒரே ராசியாக அல்லது அருகில் அமைவதும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையாகும். கிரகபாவம் இருவருக்கும் சமமாக இருக்க வேணும். பெண்ணுக்கு கூடக்கூடாது. ஆணின் 7ஆம் அதிபதி பெண்ணின் லக்கினமும் ஒரே ராசியில் இருந்தால் மிகச் சிறந்த அமைப்பாகும். பெண்ணுக்கு 2ஆம் வீடு குரு அல்லது சுக்கிரன் அல்லது புதன் இருந்து பலப்பட்டால் பிறந்த வீடும் புகுந்த வீடும் சிறப்பு அடையும். மற்றது வர்ண பொருத்தம். இது அறிவாற்றலை, மனப்பக்குவத்தை, நாகரிகத்தை இவைகள் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போகும் பொருத்தமாகும். பிராமணர், சஸ்திரியர், வைசியர், வேளாளர் அல்லது சூத்திரர். இது வர்ண பொருத்தம் என்பது. பிராமணர் என்பது மீன ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி. சஸ்திரியர் என்பது மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசிக்காரர். வைசியர் என்பவர் ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசிக்காரர். வேளாளர் அல்லது சூத்திரர் என்பவர் மிதுன ராசி, துலாம் ராசி, கும்ப ராசியார். ஆண் பெண் இருவரும் ஒரே வர்ணமானால் பொருந்தும். மீனமண்டா மீனராசி ஆணுக்கும் மீனராசி பெண்ணுக்கும் என்றால் பொருந்தும். அல்லது பிராமண சத்திரியரையும் சஸ்திரியர் வேளாளரையும் மணக்கலாம். திருமணம் சம்பந்தமான ஆண் பெண் இருவர் வீடுகளுக்கு செல்வதற்காக நல்ல சிறப்பான நாட்கள் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. சுக்கிர ஓரையில் அஸ்த நட்சத்திரம் அன்று செல்வது நல்லது. பெண்ணுக்கும் ஆணுக்கும் தாராபலம் உள்ள நாளில் மற்றும் துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி மற்றும் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் செல்வது மிகவும் சிறப்பு. சுப நட்சத்திரமாக இருக்க வேணும். ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரம் இருக்கக்கூடாது. இது திருமணம் சம்பந்தமாக இருவர் வீடுகளுக்கும் செல்வதற்கு நாளாகும். மகன் நட்சத்திர பெண்ணுக்கு சுவாதி நட்சத்திர ஆணுக்கும் பொருத்தம் பாராமல் திருமணம் செய்யலாம். நட்சத்திரம் முதல் வேத ஈறாக 10 பொருத்தங்களுள் நட்சத்திரம், கணம், யோனி, ராசி, ரச்சு முக்கியமான பொருத்தங்கள். இது எல்லாவற்றிலும் கிரக நிலைகளைக் கொண்டு அறியும் பொருத்தமே முக்கியமானவை. அவற்றுக்கு சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த 5ம் 1, 2, 4, 7, 8, 12ஆம் வீடுகளில் நட்பு, ஆட்சி, உச்சம், பகை, நீசம் இவற்றை பார்த்து
கணக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து கணக்கிட்டு கூட்டி வந்த தொகையை 16ஆல் பிரித்து வேறு கிரகபாவை சஞ்சிகையாகும். இருவருக்கும் கிரகபாவம் இல்லையாயினும் இருவர் பாவ சஞ்சிகைகள் சமமாயினும் உத்தமம். ஒருவர் பாவத்திலும் மற்றவர் பாவம் ஒன்று வரை குறையின் மத்திமம். ஒன்றுக்கு மேற்குறையின் பொருந்தாது. மற்றது நட்சத்திரம், கணம், யோனி, ராசி, தச்சு, ஸ்திரீ தீர்க்கம், மகேந்திர புத்தன், ராசி அதிபதி, வசியம், வேதை. இது 10ல் 5 பொருத்தம் முக்கியமானது. அவை பொருந்தினால் இந்த கிரக நிலைகளையும் கொண்டு பொருத்தம் பார்த்து மேலே கூறியவைத்தையும் பார்த்து திருமணம் செய்யலாம். இன்னும் ஒரு பதிவில் பார்க்கலாம். வணக்கம், நன்றி. அப்படின்னு சொல்லிட்டாங்க. அழிய